நட்சத்திர ஜன்னல் நேயர்களுக்கு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வார வாரம் நம்ம இங்க ஒரு செலிபிரிட்டியை மீட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம சந்திக்க போற செலிபிரிட்டி யார் தெரியுமா? இவங்க ஒரு டேலண்டட் ஆக்டர், சிங்கர், டான்சர் and a wonderful mimicry artist. Yes, it is the multifaceted Uma Riaz Khan. அக்கா எவ்வளவு வருஷம் ஆச்சு உங்களை பார்த்து and you still remain the same as beautiful as ever. Thank you. அக்கா 2018 எப்படி இருந்துச்சு? இப்ப புத்தாண்டு 2019ல உங்க பிளான்ஸ் என்ன? 2018 ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. நிறைய விஷயங்கள் நடந்தது. ஆக்சுவலி ரஜினி சார், கமல் சார் வந்து ஒரு படம் ஒரு வருஷத்துக்கு நடிக்கிற மாதிரி நானும் அதே மாதிரி ஆயிட்டேன். என்னோட ஒரே ஒரு படம் தான் ரிலீஸ் ஆச்சு, சாமி 2. ஸோ அதுதான் எனக்கு நடந்தது. அண்ட் அஃப்கோர்ஸ் ஷாரிக் became very popular. ஸோ நிறைய விஷயங்கள், சந்தோஷமான நிறைய தருணங்கள் இருந்துச்சு. நீங்க வந்து ஒரு பியூட்டிஃபுல் ஆக்ட்ரஸ், வெரி குட் இன் மிமிக்ரி, வெரி குட் இன் சிங்கிங். வேற ஏதாவது ஒரு ஃபெசட் வந்து மீடியாக்கு எக்ஸ்போஸ் ஆகாம இல்ல சினிமால யூஸ் பண்ணாத வேற ஏதாவது டேலண்ட் இருக்கா அக்கா கிட்ட? என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு அண்ட் பிளஸ் என்ன தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே they know that I dance. ஓகே, ஸோ சின்ன வயசுல பரதநாட்டியம் கத்துனேன். பட் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து லாட்டின் அமெரிக்கன் சால்சா அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலா என் ஃப்ரெண்ட்ஸ் மாத்தி விட்டாங்க. ஜெஃப்ரி, ஸோ ஐ ஸ்டார்ட் பெர்ஃபார்மிங் தட் வே. பட் வெளிப்படையா ஒரு படத்துலயோ, நான் இது வரைக்கும் ஐ திங்க் ஒரு படத்துல தான் டான்ஸ் பண்ணிருக்கேன், அதுவும் அன்பே சிவம். ஆமா, நீங்க அதிகமா நாங்க பார்த்ததே இல்ல. அன்பே சிவம்ல இன்ஃபேக்ட் ஐ வாஸ் பிரெக்னன்ட். என்னோட செகண்ட் சன் என் வயித்துல இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் நான் படத்துல எல்லாம் டான்ஸே பண்ணல. ஸோ டான்ஸ் இஸ் மோர், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் டான்ஸ். அதுதான் இல்ல. ஸோ அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தா யூ வில் டெஃபினெட்லி கிராப் இட் இல்லையா? ஐ வில் டெஃபினெட்லி கிராப் இட். இன்ஃபேக்ட் நான் வந்து when I was a teenager அப்பதான் தளபதி படம் வந்தது. இப்போ சுந்தர் மாஸ்டர் வந்துட்டு அந்த தளபதி அந்த ஜங்க ஜக்க ஜக்க அந்த பாட்டுல நான் தான் ஆடணும்னு சொன்னேன். நான் வந்து பயங்கர பைத்தியம், ரஜினி பைத்தியம். ரொம்ப ஜாலின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன பார்த்துட்டு இல்ல ரொம்ப குட்டி பொண்ணா இருக்குது, என்ன ரொம்ப குட்டியாக்கிட்டாங்க. ஸோ அங்க போச்சு, டான்ஸ் ஆடல. இல்ல நான் அப்பவே ஆடி இருப்பேன் நான் டான்ஸ். ஓ, தட்ஸ் வெரி ஐ மிஸ்ட் a big dance. ஓகே. யா அக்கா, இப்போ அம்மா அப்பா பத்தி சொல்லுங்களேன். பிகாஸ் எங்களுக்கு தெரியும் காமேஷ் அவர் வந்து he was a guitarist and he was a musician. Yeah, he was a music director. And அம்மா வந்து எல்லாருக்குமே தெரியும் வெரி பாப்புலர் ஆர்டிஸ்ட். Yeah. ஸோ as their child எப்படி உங்களோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு கலை உலகத்துக்கு? எங்க அப்பா வந்து நான் ஒரு மியூசிக் டைரக்டரா ஆகணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்தது. ஸோ அது எல்லாமே அப்படியே ஸ்டாப் ஆச்சு. பட் ஐ வாஸ் அன் அத்லீட். எனக்குன்னு ஒரு சைடு இருந்தது. நான் வந்து ஒரு 3 வருஷம் ஐ வாஸ் ஸ்டேட் சாம்பியன். என் பசங்க இப்போ வரைக்கும் நம்ப மாட்டாங்க. நான் சர்டிபிகேட் மெடல் எல்லாம் காமிச்சேன். சும்மா கதை ஓடுறேன் அப்படி இப்படின்னு. நிஜமாவே நான் ஓடுவேண்டா, நிஜமாவே இதெல்லாம் பண்ண நம்பவே மாட்டாங்க. ஸோ இட்ஸ் லைக் தட் எல்லாருக்கும் அவங்க பேஷன். ஸோ அம்மா வந்து ஒரு மிகப்பெரிய லெஜெண்ட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஏன்னா ஷீ இஸ் ஆக்டட் மோர் தென் 480 ஃபிலிம்ஸ். That's a big thing. So இப்பவும் வந்து யாரா அம்மா பத்தி பேசினாங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அவங்களுடைய மகள் அப்படின்னு சொல்றது இன்னும் மிகப்பெரிய பெருமை. அம்மா மாதிரி பேசிக்காமீங்க. எங்க அம்மா மாதிரியா? அதுதான் நிறையவே வருமே. குடும்பம் ஒரு கதம்பம், விசு அங்கிள் மாதிரி ஒரு கேரக்டர். ஸோ அம்மா வந்து அந்த பிராமின், ஆஸ் யூஷுவல் பிராமின் லேடி who talks to her husband. காசு இல்லை, ஒண்ணுமே இல்லை, அழகிறது தான், எப்ப பார்த்தாலும் அழகிறதுலாம். ஸோ ஷீஸ் டாக்கிங். ஏன்னா அப்படி இருக்கேள், நம்ம அதுக்கு சல்லி காசு கூட இல்லைன்னா எப்படிலாம் நீங்க பண்ணலன்னா நம்ம அதுல எப்படி நான் சமைக்க முடியும், நீங்களே சொல்லுங்கன்னா. அவெல்லாம் பார்த்து சிரிச்சுன்னு இருக்கு. கேமராமேன் சிரிக்கிறார், டைரக்டரும் அங்க இருந்து பார்த்து சிரிச்சுன்னு கருதுறாங்க. எங்க
எங்க அம்மா வந்து இப்படி எல்லாம் பண்ணாதே கொண்டா. பட் அது வந்து ஆக்சுவலி ரொம்ப கான்ட்ரடிக்டரி இல்ல? somebody who is so vibrant and she's been made to cry all the time. ஆமா, சம்சாரம் அது மின்சாரம் படம் பாத்தீங்கன்னா, சம்சாரம் அந்த பாட்டுல ஃபர்ஸ்ட் வாசத்தூணை பிடிப்பாங்க சரியா, அப்புறம் நடு தூணை பிடிப்பாங்க, அப்புறம் பின்னாடி இருக்கிற தூண்ல போய் அழுவாங்க. சோ எல்லா தூண்லையும் போய் பிடிச்சு அழறது ஒரே கேரக்டர் எங்க அம்மா தான் அந்த படத்துல, கோதாவரி. அக்கா, இப்போ அப்பாவோட இருந்த நாட்கள்ல அவர் அதிகமா ஹம் பண்ண சாங் நீங்க ஏதாவது ஹம் பண்ண முடியுமா? See, there are many songs. இன்ஃபேக்ட் எங்க அம்மா பாடுவாங்க, எங்க அப்பா கூடவே அந்த டுவெட் பாடுவாங்க. லேலா ஓ லேலா he'll sing. எங்க அம்மாவும் கூட பாடுவாங்க. Oh la la, you know that the combination between the Adi Burman and you know fantastic இருக்கும். So அப்பா very talented, not எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் வாசிப்பாரு அப்பா. So I miss him actually. பட் ஆக்சுவலி நீங்க வந்து இவ்வளவு ஒரு பிரேவ் கேரக்டரா, ஒரு பிரேவ் லேடியா வளர்ந்ததுக்கு இது ஒரு காரணமோ? தட் யூ லாஸ்ட் ஹிம் யங் அண்ட் அம்மா வந்து தனியா போராடி உங்களை வளர்த்தது மேபி மேட் யூ வெரி ஸ்ட்ராங். எதையுமே ஃபேஸ் பண்ணணும் லைஃப்ல. ஏன்னா பொண்ணா பிறந்துட்டா நம்ம வந்து அடங்கி இருக்கணும்ன்றது ஒரு வகையில நம்ம ட்ரெடிஷனா இருந்தாலும், ஸோ சரௌண்டிங் பொறுத்து தான் நம்ம வந்து வாழணும். அது வந்து எங்க அம்மா நல்லா கத்து கொடுத்துருக்காங்க எனக்கு. ஸோ ஐ கேன் ஹேண்டில் எனி திங் இன் மை லைஃப். ஸோ நான் எதுக்குமே பயப்பட மாட்டேன், மற்றவங்க தான் பயப்படணும் என்கிட்ட. இப்ப அம்மா கூட நீங்க போற போது அம்மா வந்து கமல் சாரோட, ரஜினி சாரோட எல்லாம் நிறைய நடிச்சிருக்காங்க. சோ அத பத்தி, அந்த அனுபவங்கள் பத்தி அக்கா? நிறைய இருக்கு. சின்ன வயசுல இருந்து நான் வந்து ரஜினி படம் ஷூட்டிங் போறாங்கன்னாலும் நான் போயிடுவேன். அந்த எங்கேயோ கேட்ட குரல் போது எஸ்பிஎம் அங்கிள், he knows that I am a big fan of ரஜினி. நீங்க பாத்தீங்கன்னா எங்கேயோ கேட்ட குரல் அம்பிகா கல்யாணம் பண்ற சீன்ல அந்த மணவரையில ஷார்ட் எடுத்துட்டு இருக்கும்போது நான் போய் உட்காந்துருக்குமா நான் வந்து கேட்டுட்டே இருக்கேன் எஸ்பிஎம் அங்கிள் கிட்ட, போய் உட்காரு வாழு போ அப்படின்ட்டாரு. நான் நேரா போய் ரஜினி மடியில போய் உட்காந்துட்டேன். ஐயோ இங்க உட்காரணுமா அப்படின்ட்டு பக்கத்துல உட்கார வச்சு, ஸோ யூ கேன் see me sitting next to him. அவரையே பார்த்துட்டு இருப்பேன் அப்படி. அது வந்து அது ஒரு சிடியோட கவர்ல கூட இருந்தது பின்னாடி. சோ இட்ஸ் லைக் அதை நான் அப்படியே பொக்கிஷமா வச்சிருக்கேன். அது இப்போ வச்சிருக்கேன் நான் அந்த சிடி கவர். எங்கேயோ கேட்ட குரல்ல இப்படி பிடிச்சிட்டு பாரு, தலை அப்படி வச்சிருப்பாரு ரஜினி சார், அந்த மாதிரி. தென் அதிசய பிறவி, மூன்று முகம் அதிசய பிறவியில வந்து கொஞ்சம் நான் வளர்ந்துட்டேன். அதுக்கப்புறம் தள்ளி நிற்கிறாரு. அதுக்கப்புறம் வேற ஏதோ வரும்போது இன்னும் நல்லா தள்ளி போயிட்டேன். எனக்கு மனசு கஷ்டம், இப்படி வச்சுதான் இப்படி போயிட்டாரு அப்படின்னு. இட் ஆல் மேட்டர்ஸ் ஆஃப் ஏஜ் இல்ல. சோ என்ன எங்க பார்த்தாலும் கூட போட்டோ அப்படின்னு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோ எடுத்துருவேன். பாபா போது ரொம்ப சீரியஸா என் வீட்டுக்கார இந்த பக்கம் இப்படி வச்சு எல்லாம் போட்டோ எடுத்துறாரு. கடைசியில பாபா ஷூட்டிங்ல வந்து யாரும் அலவுட் இல்லையா போட்டோ எடுக்கிறது. அந்த மனுஷன் போட்டோ எடுத்தது இதுவே வைக்கல, ரோல் ஐ மீன் பிலிம் இதுவே வைக்காம எடுத்து வச்சிருக்காரு. என்னப்பா ஓகேன்றீங்க? நானே வருத்தமா சொல்லிட்டு இருக்கேன். ஓகேன்றீங்க இல்ல எனக்கு தெரியாது. அப்புறம் போட்டோ கேட்டேன். இல்ல மேடம் போட்டோ எடுக்க கூடாதுங்க, சார் சொன்னார் போட்டோன்னு நாங்களும் எடுத்துட்டோம். அந்த நடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி போங்க. சோ இட்ஸ் லைக் தட் யூ நோ. சோ கமல் சார் கூட அம்மா வந்து ஒரு படம் தான் நடிச்சிருக்காங்க. ஓகே, சிம்லா ஸ்பெஷல். ரஜினி கூட தான் நிறைய படங்கள். சரி, இப்ப ரஜினி சாரோட ஒரு படம் வருது. பட் எந்த மாதிரி கேரக்டர் நீங்க நடிக்கணும்னு ஆசைப்படுறீங்க? வைஃபா தான் நடிப்பேன். அது எப்போ? சின்ன வயசுல இருந்து இருந்தா ஆசை. ஆமா இல்ல, இப்ப நான் வந்து வெறும்ன பணிவிடைகள் செய்யற மாதிரி அவருடைய டாக்டரா தான் நான் வந்து நடிக்க ஆசைப்படுறேன். ஏன்னா அவரே அப்படியே பார்த்துட்டே இருப்பாரு. உமா அக்கா, இப்ப வந்து நச்சுன்னு 4 வார்த்தை பகுதி, அதாவது நான் சில வார்த்தைகள் உங்ககிட்ட சொல்லுவேன். சரி. சோ அந்த வார்த்தையை கேட்ட உடனே உங்க மனசுல எது தோணுதோ அதை நீங்க எங்களோட ஷேர் பண்ணணும். ஓகே ஓகே. காதல் இட்ஸ் a lovely word actually. சோ அந்த காதலை வந்து நான் அனுபவிச்சிட்டு இருக்கேன். இன்னும் it will just go on till I die. So it's a lovely feeling. காதல், your love story in short. Oh my god, லவ்ங்க அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. ஷார்ட்டா முடிச்சிட்டேன். எங்க மீட் பண்ணீங்க அவரை நீங்க? I was supposed to act with him. என்னன்னா இது actually big story தான். அவருடைய சிஸ்டர் வந்து என் கிளாஸ்மேட். ஓகே, ரோஷினி. ஸோ அதுக்கப்புறம் அவர் வந்து ஃபாரின்ல படிக்க போயிட்டாரு. அவர் படம் நடிக்கிறதுக்காக திருப்பியும் சென்னைக்கு வந்தபோது அப்பா பிக் ப்ரொடியூசர், அவரோட அப்பா.
சோ அதனால ஒரு தமிழ் படம் நடிக்கும் ரெடியா இருக்கும்போது ரோஷினி சொல்லியிருக்கா, என் ஃப்ரெண்ட் உமா காமேஷ் இருக்கால, அவளை நீ வந்து, ஏன்னா ஷீஸ் ஆல்சோ பிளானிங் டு ஆக்ட், அவளை நீ போய் பாரு அப்படின்னு. அது ப்ரொடியூசர் டைரக்டர் கூட வந்தாரு வீட்டுக்கு. கொழன்னு பேசுவாருங்க. ஏன்னா யூஎஸ் ரிட்டர்னா சும்மா இந்த கொஞ்சம் மாசம் கொஞ்சம் வருஷம் போறவங்க எல்லாம் தான் ஜாஸ்தி கொழன்னு பேசுவாங்க. ரொம்ப பீத்திக்கிறது ரொம்ப. எனக்கு இங்கிலீஷ் எப்படி பேசுறாரு சாரி ரியாஸ், ஓப்பனா சொல்லிட்டேன் நான். இல்ல generally see they have a slang இல்ல, so like where did you see the person like அப்படின்னு ரொம்ப எனக்கு ரொம்ப நான் ரஜினி ஃபேன்ல thank you yes இந்த மூணு மட்டுமே நான் பேசுவேன், ஒண்ணுமே புரியாது அவர் பேசுறது. so then he came home, எங்களுக்கு வந்து ஒரு போட்டோ ஷூட் வச்சாங்க. போட்டோ ஷூட்லயே நாங்க வந்து ஒன்னாயி இந்த மனசை வந்து பகிர்ந்துட்டோம். சோ படம் நடிக்கல, நாங்க அடுத்த மாசமே கல்யாணம் பண்ணிட்டோம். வெரி குவிக்கா 2 months தான் லவ், உடனே கல்யாணம் பண்ணிட்டோம். ஃபேமிலிஸ் ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் இருந்தது. அவங்கள நாங்க பாத்துக்கிறதே கிடையாது, நாங்க ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ணிட்டு அப்புறம் அவங்கள பாத்து சொன்னோம். கட்டிப்பிடி வைத்தியம் இது நான் யாருக்கு பண்ணணும்? யாருக்கா உடம்பு சரியில்லையா, கட்டிப்பிடி வைத்தியம் பண்றேன் டாக்டர். religious you have to be religious, ஆனா go according to your mind. so என்ன அப்படிதான் எனக்கு வந்து நான் கோயிலுக்கு போனாதான் வந்து ஒரு ரிலீஜியஸ்ன்னு நான் வந்து அந்த நம்பிக்கை கிடையாது எனக்கு. என் மனசுல நான் என்னுடைய கடவுள் நான் வேண்டிட்டு தான் இருக்கேன். so like that. social media sometimes it's dangerous பா. என்னன்னா நிறைய விஷயங்கள் வந்து சில டைம் ரொம்ப ஹர்ட்டிங்கா இருக்கு. சோ அதெல்லாம் ஐயோ நம்ம அதெல்லாம் பாக்குறோமே அப்படின்ற ஒரு இது வருது. அண்ட் நம்மள ரொம்ப ஆக்கியபை பண்ணுதோன்னு எனக்கு ஒரு ஃபீலிங் யூனோ. ஏன்னா இப்போ சோஷியல் மீடியா வந்து எப்படி ஹேண்ட்செட், நம்ம போன், அந்த போன் அதுக்குள்ளதான் கிடக்கு, எல்லா விஷயங்களும் அதுலதான் கிடக்கு. சோ நம்மளுடைய டைம் ரொம்பவே அதுல ஸ்பெண்ட் பண்றோமோன்னு எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. ஃபுடி அஃப்கோர்ஸ் ஃபுட்டினா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தை. ஏன்னா பீப்புள் திங்க் தட் ஐ ஆல்சோ டயட். எனக்கு என்னுடைய பிளெஸ்ஸிங் என் ஃபாதர் மதர் வந்து ஒல்லியா இருந்ததுனால நான் வந்து இப்படி இருக்கேன்னு நினைக்கிறேன், இந்த ஜெனட்டிக். பட் ஃபுட் அப்படின்னு சொன்னாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். பசிக்குது ஆக்சுவலி. சோ உங்க சமையல்ல உங்க ஃபேமிலிக்கு ரொம்ப பிடிச்சது எது அக்கா? எங்க ஆத்துல நான் வந்து மட்டன் சுக்கா பண்ணுவேன். தப்பா நினைச்சுட்டான்னா நான் வந்து நன்னா சிக்கன் கிரேவி வைப்பேன், ஃபிஷ் கிரேவி வைப்பேன், நன்னா ஃபிஷ் பொரிச்சுவேன். See, actually generally நான் சமைக்க ஆரம்பிச்சதே வந்து நான்வெஜ் தான். So I really make good non-veg food. எங்க அம்மாக்கு of course she's a vegetarian. So ஜட்ஜ் பண்ண அனுபவம் எனக்கு இருக்கு. சோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வேலையா இருந்தது அது. ஏன்னா நிறைய டேலண்ட் பார்த்தேன். ஜட்ஜ்ன்ற அந்த வேர்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனால சொல்றேன். அது ஏமாற்றம், டு பி ஃப்ராங்க், நான் நிறைய ஏமாற்றம் வந்து சினிமால தான் நான் பார்த்திருக்கேன். பிகாஸ் ஹீரோயினுக்கு லைஃப் இஸ் டிஃப்ரெண்ட், பட் சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ்க்கு இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதுல நான் நிறைய ஏமாந்துட்டேன். இந்த சென்ஸ் என்ன ஞாபகம் வச்சுக்கல நிறைய பேர். ஸோ அது ஏமாற்றம் தானே. கண்டிப்பா எனக்கு ஏமாற்றம் அது கொஞ்சம் பார்க்கணும். ஏன்னா நம்ம இண்டஸ்ட்ரியில தான் வந்து they bring in from outside actors. இப்ப நீங்க மலையாளத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா, தெலுங்குல எடுத்துக்கிட்டீங்கன்னா, அங்க இருக்கிறவங்களை வச்சுதான் சப்போர்ட்டிங் ரோல் போகுமே தவிர வேற எல்லாரையும் கொண்டு வர மாட்டாங்க. சோ அது மனசு கஷ்டத்துல நான் இப்ப சொல்லிட்டேன், இது ஏமாற்றம் தான் எனக்கு. கண்டிப்பா. என்றும் 16 நானு டோட்டலி என்றும் 16 இல்ல, அது டபுளா வேணா வச்சுக்கலாம். ரொம்ப ஓவரா ஃபீல் பண்ணிட்டேன்னா அப்புறம் என்ன டிவில என் பையன் பார்த்தானா கத்துவா. அப்புறம் யூ ஆல்வேஸ் திங்க் நைஸ், ஆல்வேஸ் எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்னு ஆசை எனக்கு. ஐ வாண்ட் டு பி a lady Charlie Chaplin. Oh really? That's so cute. Just live your life happily, man.
சிலாக்கு டும்மா. சிலாக்கி டும் கரெக்டா சொல்லணும். பாவ குழந்தைக்கு சொல்ல தெரியலப்பா. ஓ மை காட். சிலாக்கி டும். ஓ யா. நான் ஏன் சொல்றேன்னா இதே மாதிரி இன்னும் 2-3 மாடுலேஷன்ல பண்ணி காமிங்க. சிலாக்கி டும். ஒன் மோர். சிலாக்கி டும். என் சன் ஷாரிக் இருக்கா, ஸ்லாக் பண்றாமே அப்படின்னு he used to say that சிலாக்கி. ஓகே. அப்புறம் நான் வடிவேலு சார், எனக்கு ரொம்ப பிடிக்கும் வடிவேலு சார். சோ அவர் வந்து சிலாக்கி டும் அப்படி. சோ அவருக்குன்னு ஒரு மாடுலேஷன்ல சொன்னது அது. அக்கா இப்போ நெக்ஸ்ட் வந்து டப்பா டான்ஸ் செக்மெண்ட். டப்பா 3 டப்பாஸ் தெரியுது இல்லையா? தெரியுது. அதுல வந்து ஒரு கான்செப்ட் இருக்குக்கா. ஓகே, நீங்க அதுல எதை சூஸ் பண்றீங்களோ அந்த தீம்க்கு பிரகாரம் நீங்க டான்ஸ் ஆடணும். நாங்க மியூசிக் போட்டுடுவோம். சிலாக்கி டும். அதான் டும். எடுக்கணுமா? ஆமா. சச்சோ ஆத்தா என்ன வந்திருக்கு? மூவிங் ட்ரெயின். வாவ். மியூசிக் ப்ளீஸ். ட்ரெயின் போயிட்டே இருக்குமா? போற ட்ரெயின்ல டான்ஸ் ஆடினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி. போற ட்ரெயின்ல டான்ஸ் ஆடணுமா? அது சரி. மியூசிக். ட்ரெயின் தள்ளிட்டு போனேன். அக்கா, it was really too good. Wow. Wow, interesting. Very nice. இதெல்லாம் பாக்குற போது how did they miss such a talented dancer அப்படிதான் தோணுது. அது சரி. இந்த மாதிரி டான்ஸ் கொடுத்தா யார் எடுத்துப்பாங்க சினிமா? உமாக்கா, இப்ப நாங்க வந்து இந்த மானிட்டர்ல சில போட்டோஸ் காமிப்போம். சோ அதோட அசோசியேட்டட் மெமரிஸ நீங்க எங்களோட ஷேர் பண்ணணும். ஓகே. ஓகே. So cute. Yeah. That's ஷாரிக். ஷாரிக் வந்து பிறந்த உடனே ஒரு few days அதுலயே வந்து இந்த போட்டோ எடுத்தது. அதுக்கப்புறம் நிறைய ஷாரிக்கோட அந்த கீழே அந்த கிரீன் டாப் இருக்கு இல்லையா, அது இடுக்கியில நடுப்புற ஒயிட் ஷர்ட் போட்டிருக்க இடுக்கி ரியாஸோட ஒரு மலையாள படம் ஷூட்டிங். அண்ட் இதுவும் ரைட் ஹேண்ட் சைட்ல ஒரு கேரளால ஒரு இடத்துல. So we have a very bonding between our three, you know, because Riyaz our almost நிறைய ஷூட்டிங் போயிடுறதுனால நாங்க வந்து எங்க போனாலும் நாங்க 3 பேரா போயிடுவோம். We won't, I'll not leave them. Okay, மேல அத பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு ஃபேஷன் ஷோ. அந்த black dress போட்டிருக்கேன் இல்லையா? Yeah. So I have taken them everywhere. I have traveled. சரி, அவ 2 பேரும் யாரோட ரொம்ப க்ளோஸ்? அம்மா செல்லமா இல்ல அப்பா செல்லமா? என் செல்லம். ஏன்னா ரியாஸ் பாத்துட்டு இருப்பல்ல, அதனால. நெக்ஸ்ட் பிக்சர். ஓ, இது அவங்களுடைய ஷோ நடந்துட்டு இருக்கும்போது இந்த ஃபைனல்ஸ்க்கு நான் போனேன் ஆஸ் a guest. ஓகே. ஸோ ஒரு நல்ல ஒரு மெமரி என்னன்னா, இந்த போட்டோ பார்க்கும்போது we both danced. அது இருக்கு, நெட்ல இருக்கு. அந்த ஷோல we both danced for தொட்டால் பூ மலரும் அந்த சாங் 2 பேருமே ஆடணும். எனக்கு அது ஒரு நல்ல ஒரு, you know, because I just love her dancing. Lovely, yes. And she'll tell me I love your dancing. Very graceful. ஆமா. So அதனால எனக்கு அந்த ஒரு மெமரி இந்த போட்டோ பார்க்கும்போது. So cute. The dance memory. ஆமா. The dancers memory. Yeah. Next picture. Wow. Wow. ஐயோ, பயமுறுத்திட்டீங்களா போட்டோ? எஜமானி ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டோம். ஐயோ, how do we say this? Very cute. ஐயோ, அதாவது அவரோட இந்த சீரியல்ல வந்துட்டு இந்த கெட்டப் எல்லாம் போட்டு பாத்துருக்காங்க. ஓகே. அண்ட் he is supposed to be that என்ன அந்த சாமி மாதிரி, இந்த டிரான்ஸ்ஜெண்டரோட சாமி, ஒரே கருப்பனை இது பண்ற இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. அவர் வந்து எனக்கு முழு இந்த மாதிரி வேற மாதிரி ஏதோ விக்கு இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துட்டாங்க. தென் ஐ டோல்ட் him, வேற கெட்டப் இல்லையா, நீங்க சாமி கும்பிடுற மாதிரி, இது வந்து ஏதோ ஆங்கிலோ இந்தியன் மாதிரி இருக்கு, டோன்ட் டு இட் அப்படின்னு சொல்லி தென் இந்த கெட்டப் அவரே கொண்டு வந்தாரு. பிளஸ் இந்த பொட்டு வந்து நான் வந்து கேரளால இருந்து நான் வாங்கி அவருக்கு கொடுத்திருந்தேன்.
நான் எனக்கு ஷாப்பிங் பண்றேனோ இல்லையா அவருக்கு பண்ண லிப்ஸ்டிக் நெயில் பாலிஷ் எல்லாம் இல்ல அக்கா இந்த மாதிரி ஒரு ரோல் அக்செப்ட் பண்ணிட்டு பண்றதுங்கிறது பெரிய விஷயம். He did a fantastic job. ஐயோ hats off to his dedication. See, as an actor நம்ம வந்து ஒரு டெடிகேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்பெல்லாம் வந்து என்னன்னா அப்படியே நடிக்கிறாங்க போறாங்க. I mean I can't mention anybody but சொல்றேன் சினிமா எந்த துறையுமே அப்படிதான். ஈவன் சமைக்கிறது கூட நான் வந்து சின்ன விஷயம் சொல்லுவேன். நீங்க சமைக்கிறீங்க, உங்களுக்கு நீங்க வந்து சம்பளம் இவ்வளவு கொடுக்க சொல்றீங்க, சம்பளம் வந்து நான் கம்மியா கொடுத்தா அப்ப நீங்க கம்மியா வந்து சமைப்பீங்களா? இப்ப எனக்கு சம்பளம் வந்து கம்மியா கொடுத்தாங்கன்னா நான் கம்மியா நடிப்பேனா? அப்படி கிடையாது. So that's very important. Dedication is the key word for acting. That's so true. Next picture. ஆலவந்தான் அன்பே சிவம். குட். நந்துராசா அப்படின்னு கூப்பிடுவார் அதுல. அண்ட் சுல்தான், ஐ திங்க் ஹிஸ் நேம் இஸ் சுல்தான் இன் தட். ஐ ஞாபகம் இருக்கு. இன்ஃபேக்ட் அவரும் முஸ்லிமா நடிச்சார், நானும் முஸ்லிமா நடிச்சேன். இதுல வந்து மெஹர்னிசா என் பேர். ஸோ வண்டர்ஃபுல் டு ஆக்ட் வித் திஸ் மேன். இது நிஜம் என்சைக்ளோபீடியா தான் அவரு. எந்த விஷயமும் பேசக்கூடிய ஒரு திறமைன்னா அந்த மனுஷன் தான். நாட் ஜஸ்ட் சினிமா, எனிதிங். பேக் இந்த எலும்பை பத்தி பேசுவாருங்க, ஆர் இந்த நர்வ், ஏதாவது ஒரு நர்வ் பத்தி. இட்ஸ் டிஃபிகல்ட். அந்த அளவுக்கு வந்து எல்லாத்தையும் படிச்சு தெரிஞ்சு. ரீடிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் சொல்லுவாரு. அண்ட் சச் அ வண்டர்ஃபுல் ஆக்டர். அவர் கூட நான் வந்து ஸ்கிரீன்ல அவர் கூட நடிச்சது மிகப்பெரிய பாக்கியம். கண்டிப்பா மேம். இதுல வந்து சார் வந்து ரியாஸ் சார் வந்து ஒரு இதுல டூப் கூட போட்டிருந்தாரு. ஆமா, என்னன்னா இன்ஃபேக்ட் என் ஹஸ்பண்டுக்கு வந்து இந்த கண்ணுல வந்து மேல கருப்பா இருக்கும். அண்ட் ஒரு கண்ணு வந்து கொஞ்சம் சின்னது மாதிரி தெரியும். அதுக்காகவே கமல் சார் வந்து அதே மாதிரி வந்து ஒரு கண்ணு இப்படி இது பண்ணியிருந்தார். so that it has to match. So and ஒரு மேல இருந்து கேமரா ஒரு ஷாட் இருக்கு that he has to jump. So கமல் சார் கீழே இருக்கணும். So you can't do the graphic பண்ண முடியாது. அதனால இவரே பண்ணாரு அந்த ஷாட். நிறைய விஷயங்கள் இவரே பண்ணாரு அந்த ஆலவந்தான் படத்துல. இப்போ நீங்க கமல் சாரோட இந்த படம் நடிக்கிற போது மேம் அவர் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு உங்களோட போர்ஷன் போது ஏதாவது ஒரு டேக் ஓகே ஆகலைன்னா உங்களுக்கு டென்ஷன் ஆயிருக்குமா? நிறைய விஷயங்கள். அண்ட் சொல்லுவாரு, இப்படி வைங்க, வாய் இப்படிலாம் வைக்காதீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா சொல்லுவாரு. அதெல்லாம் பார்க்கவே மாட்டாரு. எவ்ரிதிங் இல் ஜஸ்ட் on face. Yeah. Next picture. My buddy. Lovely. My buddy. The glittering twosome. We know each other for I think 28 years. Wow. Yeah. So ரொம்ப friends. ரொம்ப நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுவோம். நிறைய விஷயங்கள் ரெண்டு பேருமே ஒரே மாதிரி திங்க் பண்ணுவோம். And we are family. So when you saw her in Bahubali என்ன சொன்னீங்க? ஒன்னா தான் போய் பார்த்தோம். Okay. So என்ன ஃபென்டாபுலஸ். அது செகண்ட் பார்ட் வந்து அந்த she'll mention இல்ல மகேந்திர பாகுபலி. நான் வந்து ஒரு நிமிஷம் அதிர்ந்து போயிட்டேன். And she's got a fantastic voice. கணீர்னு இருக்கும். அப்படின்வாங்க. நான் வந்து அண்ட் அவங்க ஒருத்தங்க போதும்மா சிரிக்கிறது இருக்குல்ல, என்னடி சொல்ற என்ன சொல்லிட்டாவா அப்படின்னு. she talks like that only. எனக்கு நான் வீட்லயே நான் முந்தானத்துக்கு ஏதோ ஒன்று பேசும்போது அவங்க வாய்ஸ் மாதிரி வந்துச்சு போல இருக்கு. ஏன் ரம்யா கிருஷ்ணன் மாதிரி பேசுற அப்படின்னு நிறைய பேரு அப்படியே வந்தது அப்படின்னு நானு. அது பிகாஸ் when we talk ஜெனரலா பேசும்போது அது வந்துடும், அது ஆட்டோமேட்டிக்கா. சோ அது ஐயோ கொஞ்சம் போட்டோ மாத்துங்க, நான் வேற ஏதாவது சொல்லிட போறேங்க, அப்புறம் என்ன கத்துவாங்க. Next picture. That moment is like a wow moment தான். ஏன்னா என் ஃப்ரெண்ட் சித்ரா வந்து she does event management. எல்லாமே women oriented function அது. ஸோ கமலா ஆண்டி அண்ட் சரோஜா ஆண்டி வந்து பெங்களூர்ல இருந்து I called her. Immediately she came. ஸோ நான் கூப்பிட்டதுனால she came and எனக்கு ரொம்ப ஒரு பொக்கிஷமான ஒரு பிக்சர் இது. நானு சரோஜா தேவி அம்மா எல்லாம். அக்கா அவங்கள மாதிரி பேசுங்க. அவங்கள வேண்டாம் கோபால் வேண்டாம், எத்தனை வாட்டி நான் உங்களுக்கு சொல்றது ஓமா அப்படின்னு அவங்க வந்துட்டு இப்போ கொஞ்சம் தான் she talks. ஜெனரலாவே வாமா அப்படின்வாங்க, வந்துட்டேன். அவங்க பேசுற அந்த இதுலயே நம்ம அப்படியே மயங்கி போயிடுவோம்ல, அந்த மாதிரி தான். ஈவன் நவ் she talks like that.
நம்ம நிஜமாவே வேண்டாம் கோபால் வேண்டாம் அப்படின்றதுதான் இப்பவும் இருக்கு அவங்க கிட்ட. சீரியஸ்லி she talks like that only. Oh, that's so sweet. Yeah. அக்கா இப்ப நாங்க வந்து கொஞ்சம் அவுட் ஆஃப் த பாக்ஸ் क्वेश्चंस கேட்க போறோம். ஸ்லைட்லி வந்து மிச்ச क्वेश्चंस மாதிரி இல்லாம கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். சரி. நீங்க கமல் சார் பத்தி எல்லாம் பேசிட்டு இருந்தீங்க, அந்த மெமரிஸ் எல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க. இப்ப அவர் அரசியல்ல இறங்கி இருக்காரு. சோ அத பத்தி உங்களோட கருத்து என்ன அக்கா? எல்லாமே தெரிஞ்சு வரணும் எந்த விஷயத்துக்குமே, அது அவர் வந்திருக்காரு. ஸோ கரெக்டான ஒரு டைம்ல தான் என்டர் ஆயிருக்காரு. ஸோ வி ஆல் ப்ரே தட் ஹீ கெட்ஸ் டு த நெக்ஸ்ட் லெவல் அண்ட் ஹோப்ஃபுல்லி ஹீ வில். அவர் உங்களை கூப்பிட்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு பதவியோ இல்ல கூட வந்து பணி பண்றதுக்கான ஏதாவது ஒரு வாய்ப்பு கொடுத்தாருன்னா will you accept அக்கா? ஐ டோன்ட் மைண்ட். பட் அதை வந்து நான் எதுக்கு கேட்பேன்னா, எனக்கு இந்த ஸ்ட்ரே டாக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த விஷயம் பாத்துக்கிறது மட்டும் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி. நாட் ஜஸ்ட் அனிமல் வெல்ஃபேர்னா மத்த எல்லாத்தையுமே பாக்கணுங்க, அது இல்ல நான் சொல்றது. வெறும் டாக்ஸ் பிகாஸ் டாக் இஸ் மை காட். என்னோட லைஃப் நான் அதிகமா செலவிட்ட நேரங்கள்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் ஒன்லி வித் தெம். ஐ வில் நாட் கால் தெம் டாக், தேர் ஆல் ஏஞ்சல்ஸ் ஃபார் மீ. அவங்க தான் எனக்கு ஃபர்ஸ்ட் வருவாங்க, அப்புறம் தான் என் ஃபேமிலி. ஓகே. இப்போ ரியாஸ் ஜிக்கு வந்து he is abundantly talented இல்லையா, பட் அவரோட டேலண்ட்க்கு ஏத்த மாதிரி அவருக்கு இன்னும் ஷைன் ஆகல சினிமாலன்னு நீங்க எப்பவாவது யோசிச்சது உண்டா? நிஜமாவே, ஏன்னா வண்டர்ஃபுல் ஆக்டருங்க அவர். நிஜமாவே வண்டர்ஃபுல் ஆக்டர், வண்டர்ஃபுல் திங்கர் அண்ட் இஸ் வெரி பிரில்லியன்ட். ஏன்னா அவர்கிட்டயே நிறைய சப்ஜெக்ட் வச்சிருக்காரு, நிறைய டைரக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு அவருக்கு வந்து நிறைய விஷயங்கள் தெரியும். ஸோ அவர் நல்ல ஒரு டேலண்ட்டை வந்து இப்படி வச்சிருக்கே, அவருக்கும் ஒரு லைஃப்ல நல்ல ஒரு நெக்ஸ்ட் லெவல் வரணும்ன்றது ரொம்ப வருஷமா நானும் யோசிச்சுட்டு இருக்கோம். எல்லாரும் சொல்ற மாதிரி 40 வயசுக்கு அப்புறம் தான் நல்ல டைமோ அப்படின்னு. மேபி இந்த வருஷம் 2019 வந்து let it be, you know, a year where your wishes come true, ma'am. நீங்க வந்து வயசுக்கு மீறின கேரக்டர்ஸ் உங்களுக்கு கொடுக்கப்படுற போது சினிமால நாங்க பாத்திருக்கோம், நீங்க வந்து ரொம்ப ஒரு ஸ்லைட்லி ஓல்ட் ஏஜ் ரோல்ஸ் உங்களுக்கு ஆஃபர் பண்ணப்பட்டது. சோ அந்த டைம்ல நீங்க வாட் இஸ் திஸ் அப்படின்னு யோசிச்சது உண்டா? See, ஃபார் எக்ஸாம்பிள் மரியான். எனக்கு வந்து சிரிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் என்னன்னா, சமுத்திரம்னு ஒரு படமா. ஓகே, அந்த படத்துல they wanted me to play சரத் குமார்ஸ் மதர். அது ரொம்ப வருஷம் முன்னாடி. நான் வந்து கேட்டேன், யாரு கேக்குறாங்க, என்னையே எங்க அம்மாவியோட என் வீட்டுக்காரர்கிட்ட கேக்குறேன். இல்லம்மா ஒண்ணுதான், திருப்பி இந்த கமலா காமேஷ் திருப்பி கொண்டு வரும், அதுக்கு கமலா காமேஷ் கொண்டு வாங்க, அது எதுக்கு உமாரியாஸ் அப்படிலாம் சொல்லி நான் பயங்கரமா சொன்னேன். சி, ஒரு கேரக்டர் பண்ணணும்னா நீ அந்த கேரக்டருக்கு ஆப்டானு முதல்ல பார்க்கணும், சரியா? யூ கான்ட் சேஞ்ச் யூனோ லுக். நான் மரியான் பொறுத்த வரைக்கும் என்ன ஆச்சுன்னா, பரத் பாலா சார் வந்து he said, ஏன்னா ஆஃப்டர் சீயிங் மௌனகுரு எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃபேஸ் தான் வேணும், அந்த மாதிரி ஒரு யூனோ ஆக்டிங். ஐ செட் எனக்கு இது சரியா வருமான்னு தெரியல, பிகாஸ் டூயிங் அ மதர் ஐ ஷுட் லுக் லைக் அ மதர் பா. அதுதான். ஆனா அது அன்னைக்கு போயிட்டு நான் அந்த வந்து ஷூட்டிங் லொகேஷன்ல சாரி மாத்திட்டேன். இப்போ நோபடி புட்ஸ், யாரும் டை போட்டு அம்மா ரோல் யாரும் பண்றது கிடையாது, கிரேவும் இல்லை. ஸோ நான் வந்து வெறும்னா புடவையெல்லாம் மாத்திட்டு கொஞ்சம் மேக்கப் எல்லாம் போட வெறும்னா இப்படி உட்காந்துட்டு இருக்கேன். அங்க அந்த வீட்டுல இருக்கவங்க, ஏமா நீதான் தனுஷ் ஜோடியா அப்படின்னு. தனுஷ் ஜோடியா? எனக்கு ஒரே ஷாக் ஆயிட்டேன் நான் அதை கேட்டுட்டு. அதுக்கப்புறம் இல்லம்மா நான் தனுஷோட அம்மா. சும்மா இருங்க, நீங்களே நல்லா இருக்கீங்க, நீங்களே தனுஷ் இப்ப ஜோடியா நடிச்சிருங்கன்னு. வாங்க, கொஞ்சம் டைரக்டர் வெளிலதான் இருக்காரு, அவர்கிட்ட சொல்லுங்க அப்படிலாம் சொல்லி கிண்டல் பண்றது. பட் they made me look older to make it as a mother. இதெல்லாம் முடியெல்லாம் கிரே பண்ணி எதெல்லாம் பண்ணி ஆப்பம் விக்கிற லேடிமா, ஆப்ப கரைச்சி. அதுதான் they wanted me to put அந்த புகையில போட சொன்னாங்க, அது போட்டு அது இருக்கணும், வேண்டாம் அது வேண்டாமே அப்படிலாம் சொல்லிட்டு. தென் ஐ செட் கொட்டைப்பாக்கு வந்து ஒரிஜினல் அந்த மரத்துல இருந்தே இது வந்து எடுத்துட்டு வந்து தேய்ச்சி விட்டுட்டு சொன்னேன். சோ அதை தேய்ச்சிட்டு அந்த ஆரஞ்சு கலர் 3 மாசம் அப்படியே இருந்துச்சுமா. நான் சிரிக்கிறதே விட்டேன். உமாரியாஸ் நான் சிரிப்பேன் தானே, அந்த நான் 3 மாசம் எனக்கு வாயே திறக்க முடியாத அளவுக்கு சிரிச்சீங்க. Seriously, I did that, you know, because சத்தம் போட்டு சிரிக்கிறது காணோம், எதுவுமே இல்ல. உமாரியாஸ்னா சிரிப்பே இல்லவா.
எப்படி எனக்கு நான் அந்த மாதிரி ஆயிட்டேன். அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்சது. So it's like that. மேம் இப்போ நீங்களும் ரியாஸ் சாரும் சேர்ந்து நடிக்கிற மாதிரி அமைஞ்சதே இல்லையா? இல்ல அந்த மாதிரி வாய்ப்புகள் வந்து you were not able to do? நடிச்சோம். அது இன்னும் வெளியில வரல. சென்னை விடுதின்னு ஒரு படம். Oh, that's lovely. போலீஸ், 2 பேருமே போலீஸ் கேரக்டர். So I play the head. அவருக்கும் மேல இருக்கிற ஒரு அதிகாரி, பின்னாடி அந்த பம்மி இருக்கிற ஒரு அதிகாரியா ரியாஸ். As usual. அப்படிலாம் கிடையாது, நான் அந்த அளவுக்கு மோசம் கிடையாதுப்பா. சரிப்பா, நம்பிட்டோம். சோ அது பண்ணோம். அது ஒண்ணும் வெளியில வரல. இட்ஸ் ஆக்சுவலி a record. அந்த படம் வெளில வந்ததுன்னா it will be a record. ஏன்னா it's one shot movie. one shot movie. இப்போ உங்களுக்கு ஒரு டைம் மெஷின் கிடைச்சிருக்குக்கா. ஓகே, சோ அம்மா பண்ண கேரக்டர்ஸ்ல நீங்க ஒரு கேரக்டர் சூஸ் பண்ணி நான் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது எதுவா இருக்கும்? அண்ட் ஹூஸ் டைரக்ஷன்? ஒன் இஸ் மூன்று முகம். ஓகே ஓகே, ஏன்னா அதுல வந்து அலெக்ஸ் பாண்டியன் அக்காவும் நடிப்பாங்க அண்ட் அருண் அண்ட் ஜானுக்கு அத்தையாவும் நடிப்பாங்க. So I want to do that because of Rajini. Okay. And இன்னொன்னு வந்து மணல் கயிறு. அம்மா நடிச்சதுலயே ரொம்ப ஜாலியா சிரிச்சுட்டே நடிச்ச படம் அந்த படம் தான். I want to do that role. மத்தபடி I want to do குடும்பம் ஒரு கதம்பம். Okay. So இது எல்லாமே actually குடும்பம் ஒரு கதம்பம் I want Visu uncle to direct only. Okay. And மணல் கயிறு I want Ravi Kumar to direct. Okay. Okay, K.S. Ravi Kumar. And what did I tell? மூன்று முகம் இல்லையா? மூன்று முகம் I want Shankar sir to direct. Wow, that's amazing. நீங்க ஆக்சுவலிவே நிறைய பாடுவீங்கல்ல? And ஜானகி அம்மா வாய்ஸ்ல நிறைய பாடி நான் வந்து என்னன்னா எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒரு ட்ரை பண்ணணும். you know, any talent. So நம்ம அதை விட்டு வைக்க கூடாதுன்னு நினைக்கிற ஆள் நானு. நான் வந்து when I was doing the mimicry எல்லாம் வாய்ஸ் பேசிட்டு இருக்கும்போது ஜானகி அம்மா மாதிரி பாடுறது, இளையராஜா சார் மாதிரி பாடுறது, கமல் மாதிரி பாடுறது, எல்ஆர் ஈஸ்வரி மாதிரி பாடுறது, MS விஸ்வநாதன் மாதிரி பாடுறது, இதெல்லாம் நான் ட்ரை பண்ணுவேன். Wow. Yeah. And I used to do that and கொஞ்சம் வந்துருச்சு அப்போ. Okay. But then I lost my voice. அதுதான் ஒரு சின்ன ஒரு வருத்தம். பட் அதையும் மீறி நான் வந்து ஒரு படத்துல ஹம் பண்ணேன். அது தனுஷோட ஃபர்ஸ்ட் படம். Okay. துள்ளுவதோ இளமையில. சோ அது யாருக்குமே தெரியாது, யூனோ. சோ அந்த ஹம்மிங் வந்து just a 4-line humming. என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இஸ் மை சிங்கிங். ஓகே. ஆனா சோ இப்போ வீட்லயுமே உங்களால பாத்ரூம்ல பாடுவேன். ஏன்னா வேற யாராவது கேட்டிருக்கூடாது சொதப்பிட்டேன்னா அதெல்லாம் யாரு எனக்கு எதை செய்யறதா இருந்தாலும் முழுமையா அழகா செய்யணும். அதை வந்து நீங்க வந்து சொதப்பிட்டு பிசிறு தட்டிக்கிட்டு யூனோ ஐ டோன்ட் லைக் டு டூ ஆல் தட். ஸோ அதுதான் இப்போ கூட நான் ஐ டோன்ட் மைண்ட், நான் பாடி கூட காமிச்சிருவேன். நான் இப்போ காதோடுதான் நான் பாடுவேன், யூனோ ஐ கேன் ட்ரை, but then I don't want to. அக்கா அந்த ஹம் மட்டும் உங்களால பண்ண முடியுமா? சாரி, I hope I'm not causing so much of discomfort. ரொம்ப ஹை pitch சொன்னீங்கல்ல அந்த இல்ல ரொம்ப ஹை pitch. ஓகே, ஸ்லைட்டா ட்ரை பண்ணு. டுருரு 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 டுருரு. Wow. I can't. That's so nice. உமாக்கா, இப்போ வந்து ஏதோ ஒரு ட்ரெண்டிங்காகவே வந்து சில பேர் வந்து கான்ட்ரோவர்சிஸ் எல்லாம் கிரியேட் பண்ணிக்கிறாங்க. சோ அத பத்தி உங்களோட கருத்து என்ன? ட்ரெண்டிங்கா பண்றாங்களா இல்ல அது வந்து கான்ட்ரோவர்சி ட்ரெண்டிங் ஆயிடுச்சான்னு தெரியாது. இட்ஸ் பேசிக்கலி பப்ளிசிட்டி இல்லையா? சோ அந்த பப்ளிசிட்டிக்கா நம்மள வந்து தாழ்த்திக்க கூடாது ஒரு விஷயம். நீங்களா இருக்கணும். அந்த கான்ட்ரோவர்சி வந்து சில டைம் வந்து பாசிட்டிவ்ல போய் நிக்கும். பாசிட்டிவா அந்த ஒரு ஆளை எங்கேயோ கொண்டு போய் நிறுத்தும் கான்ட்ரோவர்சி. சிலது வந்து அப்படியே உள்ள போய் மூடிடும். So it all depends, you know. ஷாரிக் வந்து ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில வந்து ஒரு ரியாலிட்டி இதுல வந்து போயிருந்தாரு. அப்போ வந்து சோஷியல் மீடியாலயோ சில வந்து நிதர்சனம் இருந்தது, சிலது இருந்தது. சோ அது வந்து as a mother உங்களை எந்த அளவுக்கு பாதிச்சது? As I told you, கான்ட்ரோவர்சியில சூப்பரா கொண்டு போகும்,
சிலது வந்து இதுவாகும் இல்லையா, அது வந்து ஷாரிக்கு நல்லா கொண்டு போச்சு. ஏன்னா ஷாரிக்கு நல்ல பேர் வந்தது. இஸ் அ வெரி நைஸ் பாய்ன்ற ஒரு பேர் இருந்தாலும் நிறைய பேர் நிறைய கருத்துகள் நிறைய விஷயங்கள் இருக்கும். எனக்கு அதெல்லாம் ஐ டோன்ட் திங்க் ஆல்சோ அபவுட் இட். நான் என்ன சொல்றேனோ அவங்க நீங்க என்ன ஃபேஸ் பண்றீங்க அப்படியே போங்க. நீங்க வேற எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. தட் ஜஸ்ட் மூவ் ஆன். டோன்ட் பாதர் அபவுட் வாட்ஸ் ஹேப்பனிங், ஹூ இஸ் டாக்கிங், யார் என்ன பேசினா கவலையே படாதீங்க, போயிட்டே இருங்க அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இட்ஸ் லைக் தட். பட் அவங்க அத்தனை நாள் வேற இடத்துல இருக்கிற போது நீங்க டெய்லி அந்த டெலிகாஸ்ட் பாக்குற போது தக் தக்குன்னு இருக்குமா? ஐயோ ரொம்ப தக்கு தான். நான் டெய்லி அந்த ஆப் வேற நான் டவுன்லோட் பண்ணி டெய்லி அதை காத்தால முழிக்க சாப்பிட்டுட்டு சாப்பிடா சாப்பிட்டு இப்படியெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் அவரை. வேற ஏதாவது தப்பு பண்ண ஐயோ சாரி இப்படி பண்ணக்கூடாது, நீ ஏன் அப்படி இருந்த அப்படி இப்படின்னு நான் இங்க பேசிட்டு இருப்பேன். பட் இட் வாஸ் ஆல் எல்லாருமே சொன்னாங்க ஒரு விஷயம் என்னன்னா இட்ஸ் ஆல் ஸ்கிரிப்டடான்னு சொன்னாங்க. ஐ டோன்ட் திங்க் ஸோ. அண்ட் ஷாரிக் இது வரைக்கும் எனக்கு ஸ்கிரிப்ட்னு எதுவுமே சொல்லலை. இட் ஆல் ஹேப்பன் ரியல். ஷாரிக் ரியலா பண்ணாரு, அவ்வளவுதான் எனக்கு தெரியும். விமன் அப்படின்னா ஏதாவது ஒரு லிமிடேஷன்ஸ், ஒரு வரமுறை இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இருக்கு, அது நிச்சயமா. ஏன்னா நம்ம பாரம்பரிய விஷயத்த வந்து கடைப்பிடிக்கணும் தான். ஏன்னா நீங்க இருக்கிறது அங்கதான், நீங்க வேற எங்கேயும் இல்லை. ஸோ நம்ம பாக்குற அந்த பார்வை, அந்த கண்ணோட்டம் ஆப்போசிட் ஜெண்டர் எப்படி பாக்குறாங்கன்றத பொறுத்து தான் இருக்கு இல்லையா? ஸோ அதன்படிதான் போகணும். நீங்க அதை மீறி போனாதான் இட் பிகம்ஸ் பேட். இட் பிகம்ஸ் சம்திங். நீங்க சொல்ற வார்த்தை கான்ட்ரோவர்ஷியல் ஆறதுக்கான ஒரு விதிவிலக்கா இருக்கக்கூடாது. ஐ பிலீவ் இன் தட். நீங்க ஒரு செலிபிரிட்டியா இருக்கிறதுனால நீங்க ஏதாவது ஒரு நல்ல விஷயம் பண்ணீங்கன்னா உங்களை வந்து ரோல் மாடலா எடுத்துக்கிட்டு குழந்தைகளாகட்டும் உங்களோட ரசிகர்கள் ஆகட்டும் நம்மளும் அதை பண்ணலாமே அப்படின்னு யோசிப்பாங்க. ஸோ ஆஸ் அ குட் சிட்டிசனா நீங்க ஏதாவது ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இனிஷியேட்டிவ்ஸ் ஏதாவது பண்றீங்களா? There are many people who takes care of all the social activities. I'm talking about road இருக்கட்டும், இல்ல anything, கிளீனா வச்சுக்கிறது, டஸ்ட்பின் அங்க வைக்கணும், நீயே பெருக்கும் ஸ்ட்ரீட்டை, இல்ல நீயே கிளீன், அந்த மாதிரிலாம் இருக்கு. எல்லாரும் பண்றாங்க. நிறைய பேர் அந்த இனிஷியேட்டிவ் எடுத்துட்டு இருக்காங்க, எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரே ஒரு விஷயம் நான் வந்து ஐ ஜஸ்ட் வாண்ட் எவ்ரி ஒன் டு டூ இஸ் ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யுவர் லோக்கல் ஸ்ட்ரே டாக்ஸ். அது வந்து ரொம்ப முக்கியம். நான் எங்க போறேனோ அங்க நான் அவங்கள நான் பாத்துக்கிறேன். அது எல்லாருக்குமே தெரியும். இன்ஃபேக்ட் நான் அந்த என்னோட ஸ்ட்ரீட்ல வந்து ஒரு இடம் எனக்கு வேணும், தண்ணி எல்லா நாயும் தண்ணி குடிக்கிறதுக்குன்னு சொல்லும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஹியூமன் பீயிங், ஐம் டாக்கிங் அபவுட் ஒன் பர்சன் கால் மிஸ்டர் மோகன்ராஜ். He's a diamond group of கம்பெனியோட ஓனர். அவர் இமீடியட்டா he said okay sister, நான் உங்களுக்கு ஒரு பெரிய இது நான் கட்டி கொடுக்குறேன், அங்க நீங்க இது பண்ணிக்கோங்க. So that shows the interest of what he is இல்லையா? ஸோ அந்த மாதிரி எல்லாரும் முன் வரணும். அதுங்களை துன்புறுத்தாங்க பண்ணாதீங்க, கல்லால் அடிச்சீங்கன்னா தான் அதுக்கு பயம் வரும். ஸோ அதெல்லாம் பண்ணாம ஜாகிரதையா இருந்துக்கோங்க. டேக் கேர் ஆஃப் யுவர் லோக்கல் அனிமல். That's so nice. இந்த ஷோ பத்தி உங்களோட கருத்து? ஆக்சுவலி ரொம்ப நாள் ஆச்சு நான் இந்த மாதிரி தனியா ஒரு இன்டர்வியூ பண்ணேன். நிறைய சோஷியல் நெட்வொர்க்ல நிறைய இன்டர்வியூஸ் இருந்துச்சு, பட் நாட் ஃபார் அ சேனல். ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி, ரியலி ஹாப்பி டு கம் ஃபார் திஸ் ஷோ. ஸோ நட்சத்திர ஜன்னல் இல்லையா, அண்ட் நீங்களும் ரொம்ப அழகா கம்பேர் பண்றீங்க. உங்களை நான் ரொம்ப வருஷம் கழிச்சு ஐ எம் சீயிங் யூ ஆன் ஸ்கிரீன் லைக் திஸ். என்னுடைய நிறைய பர்சனல் விஷயங்கள்லாம் இதுல ஷேர் பண்ணது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நிறைய சிரிச்சேன், நல்லா சிரிச்சேன், ஜோக்கும் அடிச்சேன்னு தோணுது எனக்கு. ஆனா எனக்கு தெரியல என்ன ஆச்சுன்னு. பட் நான் வந்து ஆக்சுவலி இதை அவாய்ட் பண்ணணும்னு நினைச்சேன். பட் என்ன இருந்தாலும் 2019ல நீங்க எங்களோட ஃபர்ஸ்ட் கெஸ்ட். ஸோ உங்க ரசிகர்கள் வந்து எது ரொம்ப எதிர்பார்க்கறாங்களோ அந்த விஷயத்த வந்து நான் உங்கள்கிட்ட கேட்காம இருக்க முடியாது. தேங்காய் சீனிவாசன் மாதிரி நான் பேச மாட்டேன். அதேதான் பாத்தீங்களா, எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அந்த சில்லுக்கு சிக்கா சில்லுக்கு சிக்கா சில்லுக்கு சிக்கா பூ அப்படின்னு. அந்த ராமர் சீதா லட்சுமணன் 3 பேரும் காட்டுல இருக்காங்கப்பா. அப்போ வந்து சீதா வந்து மான் கேக்குறாங்க. அப்போ தேங்காய் சீனிவாசன் ராமரா வந்து என்ன பதில் சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு சின்ன கான்செப்ட். தம்பியை கூப்பிடுறாரு லக்ஷ்மணன். தம்பி லக்ஸே, உங்க அண்ணி என்ன கேக்குது பாத்தியா? she wants a polonde, she wants a golden deer, தங்கமான். அது தொங்குது பார் துப்டி, அதை உரிக்கிற மான் பின்னாடி ஓடுற மான் இந்த ஃப்ரண்ட், யூ இந்த பிஹைண்ட். மான் இன்னைக்காவது சும்மா ஓடி இருக்குதா? எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் வாரிங் தான் ஓடும். ரீ ரெக்கார்டிங்கோட எப்படி சில்லுக்கு சிக்கா சில்லுக்கு சிக்கா சில்லுக்கு சிக்கா ஊ
யானை பத்தா யானை பத்தா சைது பட்டில வந்து முடியும். சடன் பிரேக் பிடிக்கும். நீ என்ன பண்ற? துப்பி எடுத்துன்னு போய் மேல போடுற. எது மேல? மான் மேல. அத்தோட மாரிச்சன் காலி. அப்படியே அலின் வந்து அடுப்புல போடுற. இப்படி ஒரு தபா, அப்படி ஒரு தபா, இப்படி ஒரு தபா, அப்படி ஒரு தபா. என்னாவும் மான் 75 எடுத்து ஆயில் ஓலபக்கை செருப்புல பத்திரை கத்த போன் புத்த மாட்டி சப்பிய. அப்பா சோபாக்கா, நீங்க உங்களோட நேயர்களுக்கு புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை சொல்லிடுறீங்க. இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற எல்லா நேயர்களுக்கும், உலகம் எங்கும் இருக்கிற எல்லா தமிழர்களுக்கும், எல்லாருக்குமே, எல்லா ஹியூமனுக்கும் என்னுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எப்பவுமே சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருங்க. எல்லாரையும் சந்தோஷமா வச்சுக்கோங்க. எல்லாரையும் சிரிப்பு மூட்டுங்க. எல்லா நேரத்திலயுமே சந்தோஷமா. கீப் யுவர் செல்ஃப் ஹெல்தி. ஹாப்பி நியூ இயர். Thank you so much, Umaka. இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் to you and all your family members. நட்சத்திர ஜன்னல் நேயர்களுக்கு எங்கள் சார்பாக இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது பிரியா மகாலட்சுமி. நன்றி, வணக்கம்.